ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆல்கஹால்களை தயாரித்தல். அது எந்தெந்த முறையில் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நீர்த்த காரங்களுடன் ஆல்கைல் ஹாலைடுகளின் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை, ஆல்கீனின் நீரேற்ற வினையின் மூலம் அதனை ஆல்கஹால்களாக மாற்றுதல் மற்றும் கிர்க்னாட் வினைப்பொருளை பயன்படுத்தி ஆல்கஹால்களை தயாரித்தல் ஆகிய வினைகளை நாம் ஏற்கனவே 11ஆம் வகுப்பில் நம்ம தெரிஞ்சுட்டோம். இருந்தாலும் அதோட சுருக்கமான வடிவத்தை இப்போ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்க, நீர்த்த காரங்களுடன் ஆல்கைல் ஹாலைடுகளின் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்கைல் ஹாலைடுகள்லேருந்து ஆல்கைல் ஹாலைடுகளை நீர்த்த டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH கூட நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்கஹால் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 1 டிகிரி ஆல்கைல் ஹாலைடுகளை SN2 வினைவழி முறையில் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படுகின்றன. அதுவே ஈரணிய மூவினிய ஆல்கைல் ஹாலைடுகள் வழக்கமாக SN1 வினைவழி முறையில் பதிலீட்டு வினைக்கு உட்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது SN2 SN1 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. SN2 அப்படிங்கிறது ஒரு பொருள் வெளியே போய் அட் அ டைமில் இன்னொரு பொருள் இன்னொரு வினை பொருள் அட்டாச் ஆகிறது. அதுவே SN1 அப்படின்னா அது ஒரு 2 ஸ்டெப்பில் நடக்கும். அதான் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ R-X + NaOH அக்வஸில் ஹீட் பண்ணும்போது ஆர்பான் இந்த எக்ஸ் வெளியே போயிடுது. அப்படியே அட் அ டைமில் அங்கே OH அட்டாச் ஆகிடுது. இதை ஒரு பொதுவான வினைவழி முறையாக சொல்லியிருக்காங்க. இதுவே அந்த R = T பியூட்டைலாக இருந்துச்சு அப்படின்னா இது T பியூட்டைல் கார்பன் நேரயனி உருவாதல் வழிமுறையில் நிகழ்கிறது. அதாவது ஃபஸ்ட் ஒரு கார்பன் கேட்டையான் உருவாகும், அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அவ்வளோதான். இதில் ஒரு 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓரினிய ஆல்கைல் ஹாலைடுகள் ஒரு SN2 வினைவழி முறையில் கருக்கவர் பொருள் பதிலீட்டு வினைக்கு உட்படுகின்றன. அதுவே ஈரினிய மூவினிய ஆல்கைல் ஹாலைடுகள் வழக்கம் SN1 வினைவழி முறையில் பதிலீட்டு வினைக்கு உட்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ரொம்ப ஈஸியானது. தெளிவாக நம்ம ஒரு விஷயத்தை ஒரு டைமுக்கு 2 டைம் நம்ம ரீட் பண்ணி பார்த்தாவே போதும், புரிஞ்சிடும். தேங்க்யூ.